சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ குருபியோ நம. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் கேட்கும் வரத்தையெல்லாம் உரிய காலத்தில் எவ்வாறு மகான் தன் பக்தர்களுக்காக அருளியிருக்கிறார்னு பார்த்துட்டு வரோம். நாள் குறிக்கப்பட்ட பக்தர்கள் எல்லாம் எவ்வாறு எழுந்து நடமாடி பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்திருக்கான்னு பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அற்புதம் எத்தகையதுன்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக கிடைக்கும். என்னடா இது இவ்வளோ தாமதமாகுதுன்னு இருக்கும், ஆனால் உரிய காலம் வரும்பொழுது மகா பெரியவா நிச்சயமாக அதை தன் பக்தர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பிரத்யட்சமாகவே உணர்த்தி இருக்கிறார் மகான். அதைத்தான் இன்று நாம் காணவிருக்கிறோம். வாருங்கள். அதாவது தசரத சக்கரவர்த்தி எதற்காக பல காலம் காத்துருந்தார்? திருமணமாகி இத்தனை ராணிகுமார்கள் இருந்தும் குழந்தைகள் இல்லையேன்னு தானே காத்துருந்தார். அதே கவலை தான் இந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற தம்பதிக்கு. இவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். மகாபிரியவாளின் ரொம்ப தீவிரமான ஸ்ரத்தையான பக்தர்கள். எது நடந்தாலும் அவர்களுக்கு முதலில் மகாபிரியவா தாங்க. அவர்கள் இல்லத்திலும் ஒரு பெரிய ஃபோட்டோ இருந்தது. அதன் முன் மகாபிரியவா முன்னாடி நின்று சொல்வது போலவே சொல்வார்கள். அவ்வளவு ஸ்ரத்தையான நேர்மையான பக்தி அவர்களுக்கு இருந்தது. இந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் தகப்பனார் புதுக்கோட்டையில் இருந்த பெரிய மருத்துவரான திரு தியாகராஜன் அவர்கள். ஒரு காலத்தில் மகாபிரியவா புதுக்கோட்டைக்கு வந்தபொழுது இளையாத்தங்குடியில் தங்கின பொழுது சற்று உடல்நல குறைபாடு ஏற்படவே மகாபிரியவாளுக்கு சிகிச்சை செய்யும் அந்த மகா பாக்கியத்தை பெற்றிருந்தவர் தான் இந்த தியாகராஜன் என்ற மருத்துவர். அது மட்டும் இல்லாமல் நம் மகா சுவாமிகளின் பூர்வாசிரம சகோதரரான ஸ்ரீ சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் தன்னுடைய வயதான காலத்தில் சற்று உடல் நலம் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது இதே புதுக்கோட்டை மருத்துவரான திரு தியாகராஜன் அவர்கள் தான் வந்து அவருக்கும் வைத்தியம் பார்த்தார். அவ்வளவு பெரிய பாக்கியசாலியான குடும்பம் அவருடைய குடும்பம். சாதாரணமான விஷயம் அது. இப்போது இவர்களுக்கு 1975ஆம் ஆண்டு இந்த தியாகராஜன் அவரின் புத்திரனான கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு திருமணம் ஆகிறது. 12 வருஷம் ஆறுது. இதில் ஒரு முறை கூட இந்த கிருஷ்ணமூர்த்தியாலும் அவருடைய மனைவியாலும் சேர்ந்து வந்து மகாபிரியவாளை தரிசிக்கவே முடியலை. 2 பேருமே கிளம்புவா. ஏதாவது ஒரு காரணத்தினால ஒருத்தர் மட்டும் வீட்டிலே இருந்துடுவார், இன்னொருத்தர் மட்டும் போயிட்டு வருவார். ஒன்று அந்த மாமா வருவார், இல்லை அந்த மாமி வருவாள். பெரியவாள்கிட்ட எவ்வளோ வேண்டிக்கிறா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வரணும், சேர்ந்து வந்து பிரார்த்திச்சுக்கணும்னு. முடியலை. ஏன்? 12 ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்ை பாக்கியம் இல்லை. தசரத சக்கரவர்த்தி எதற்காக காத்திருந்தாரோ அதே ஏக்கம், அதே பிரார்த்தனை எல்லா சுவாமியை வேண்டிக்கிறான். ஒரு முறை நாம் 2 பேரும் சேர்ந்து போய் பெரியவாள்கிட்ட வேண்டின்றோன்னா நமக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. ஆனால் இருவரும் சேர்ந்து போகவே முடியலைங்க. ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு இக்கட்டு ஏற்பட்டுடும். யாரோ ஒருத்தர் மட்டும் ஆற்றுலே இருந்துருவார். இவர்களுக்கு அதுவே ஒரு ஏக்கமாக இருக்குது. முதல்ல குழந்தை வேண்டும் என்பது ஒரு ஏக்கமாக இருந்தாலும் 2 பேருமே சேர்ந்து பெரியவாளை கூட பார்க்க முடியலையே, இப்படி ஆறுதே, ஏன் இப்படி ஆறுதுன்னு என்னென்னமோ ஒர்க் அவுட்லாம் பண்ணுறா, பிளானிங்லாம் பண்ணுறா, வேலைக்கு ஆகலை. 12 ஆண்டுகள் ஆறுது. 1987ஆம் ஆண்டு இவர்கள் இருவரும் எப்படியோ ஒரு நல்ல நாள் பிறந்தெடுத்து என்பதை உணர்ந்து கொண்டு சேர்ந்து வருகிறார்கள். அப்பொழுது மகாபிரியவா கலவையில் இருப்பதை அறிந்து கொள்கிறார்கள். காஞ்சிக்கு அருகே உள்ள கலவை. நேராக அங்கே போகிறா. அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. பெரியவாளும் மேனாவினுள் அமர்ந்திருக்கிறார். மேனாக்குள்ளே இருந்தார்னா திரை போட்டு மூடியிருப்பார் இல்லையா? இப்போ இந்த கூட்டத்தை கடந்து எப்படியோ அந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அவருடைய மனைவியும் வந்து அப்படி நிற்கிறார்கள் அந்த மேனாவிற்கு முன்னாடி. சிஷ்யர்கிட்ட கேட்குறார், பெரியவா எப்போ மேனாவை திறப்பா? சிஷ்யருக்கு மட்டும் அது என்ன தெரிந்த பதிலாக யாருக்குமே தெரியாது. அவர் எப்பொழுது நினைக்கிறாரோ அப்பொழுது தான் அந்த மேனா திறக்கும். ஆக உரிய காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது தான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதுதானே இதில் உண்மை. அதன் தத்துவமும் அதுதானே. பார்த்துட்டே இருக்கா. இவர்களுடைய அதிர்ஷ்டம் செத்த நேரத்திலேயே மேனா டக்குன்னு அப்படி திறக்கிறார் பெரியவா. அப்படி திறக்கிறதுக்கு போது அந்த சமயத்தில் இந்த பக்கத்தில் இருந்த அந்த சிஷ்யர் சொல்கிறார் பெரியவாள்கிட்ட, பெரியவா புதுக்கோட்டை டாக்டர் தியாகராஜன் குடும்பத்துலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொன்னதுமே அப்படி விட்டு பார்க்குறார். அந்த மேனாலேருந்து வெளியே அப்படி தலையை விட்டு பார்க்குறார். பார்த்துட்டு, வாப்பா உங்கள் அப்பா சாம்பமூர்த்தியை ரொம்ப நன்னா பார்த்துன்னான், கடைசியில் ரொம்ப நன்னா இருப்பாள், சேவமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு
பெரியவா அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறா. எதற்காக? குழந்தை பாக்கிய வேண்டுமேன்னு சொல்கிறதுக்கு அப்படி ஆரம்பிக்கும்போது பெரியவா என்ன பண்ணுறார், அந்த மேனாவுக்குள்ளே ஒரு ஆரஞ்சு பழம் இருந்தது, அதை அப்படியே 2 கையில் தேய்ச்சிட்டு அப்படி தூக்கி போட்டாராம். அப்படி இவர்கள் அதை அப்படியே பிடித்து கொள்கிறார்கள். அந்த கேட்ச் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோமே, அதை அப்படியே ஏந்தி கொள்கிறார்கள். அடுத்து அந்த வரிசையில் இருப்பவர்களும் முன்னே வருகிறார்கள். அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து மேனாவும் திரும்பி திரையிடப்படுகிறது. மகா பெரியவாளை திரையை போட்டுக்கிறார். பெரியவாள்கிட்ட இவாளால் சொல்ல முடியல, பெரியவா ஒரு குழந்தை வேண்டுமேன்னு. ஆனாலும் பெரியவா ஒரு பிரசாதத்தை கொடுத்துருக்கார் இல்லையா, அதை பவ்யமாக பக்தியோடு ஏற்றுக்கொண்டு இவர்கள் மீண்டும் தங்கள் சொந்த ஊருக்கே வருகிறார்கள். கரெக்டாக சொல்லணும்னா மிகச்சரியாக அடுத்த ஆண்டே அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. 12 ஆண்டு காலம் அவர்களுக்கு குழந்தை பெரு இல்லை. பெரியவாளை சேர்ந்து வந்து இவர்களால் தரிசிக்க இயலவில்லை. ஒரு முறை சேர்ந்து வர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள், வந்தார்கள். பெரியவாள்கிட்ட சொல்லவும் இல்லை. பெரியவா கொடுத்த பிரசாதத்தை உட்கொள்கிறார்கள் இருவரும். ஒரே ஆண்டில் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. இதில் இன்னும் ஒரு அற்புதம் உண்டு. என்னதுன்னா, அந்த குழந்தை பிறந்தது 1988ஆம் ஆண்டு வைகாசி அனுஷ நட்சத்திரத்தின் அன்று. மகா பெரியவாளின் ஜெயந்தி அன்றே அவர்களுக்கு குழந்தையும் பிறக்கிறது. இது சாக்ஷாத் மகா பெரியவா கொடுத்த பிரசாதம்தான் என்பதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கொண்டு சில நாட்களிலேயே அந்த குழந்தையையும் ஏந்தி கொண்டு பெரியவாளின் முன் வந்து நமஸ்கரித்தார்கள் என்றால் அது மகா பெரியவாளின் சங்கல்பம் இல்லாமல் வேறென்ன? அபார கருணை, அபாரமான கருணை உடையவர் நம் மகா சுவாமிகள் என்றுதானே சொல்கிறோம். வெறும் கருணை இல்லை, அலாதியான அபாரமான கருணை. அத்தகைய அபாரமான கருணை ஒருவர் மேல் இருந்தால் எவ்வளவு பெரிய அற்புதமாக இருந்தாலும் க்ஷண நேரத்தில் நிகழ்ந்துவிடும் இல்லையா? அதைத்தானே வேண்டிக்கொண்டு நாம் மகானிடத்தில் போகிறோம். மகான் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்பிக்கை, பொறுமை, நேர்மையான பக்தி. உரிய காலம் நமக்கு வந்துவிட்டால் நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை மகான் நிச்சயமாக கொடுப்பார், சத்தியமாக கொடுப்பார். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.